الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனின் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழ் குர்ஆனின் சிறப்பை பற்றி எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்துரைக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய தாற்பயங்கள் என்ன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன என்பதையெல்லாம் அதிகமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு அளவை நாம் அறிய இருக்கிறோம். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், யா அய்யுஹன் நாஸ், மனித குலத்தை அழைக்கிறான். மனித குலத்துக்கு தானே நேர்வழி காட்ட வந்திருக்குது குர்ஆனு. அதை நேர்வழியை அவர்கள் எடுத்துக்கொண்டால் அது காட்டும், அவங்க அதை அலட்சியப்படுத்திட்டா அதுவும் அலட்சியப்படுத்திடும். மனித இனத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கூறுகிறான், கத் ஜாஅத்துஹும் மௌஇதத்தன், உங்களுக்கு ஒரு போதனையை நான் தந்திருக்கிறேன், ஒரு போதனை வந்திருக்கிறது, அறிவுரை. மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர். அது எப்படிப்பட்ட போதனை என்றால், அது அறிவுரை என்றால் உள்ளங்களுக்கு நோய் நிவாரணத்தையும் போக்கிவிடும். அல்லாஹ்வை நம்பினா அப்படிதானே, உலகத்துல கஷ்ட நஷ்டம்னா அதுல அல்லாஹ்வை பலமாக நம்பினால் அந்த தைரியமே அவனுக்கு மருந்தாகி போயிடும். உலகத்துல இருக்கிற அனைத்தையும் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். அல்லாஹ் உறுதியா நம்பிட்டனா, இதானே எனக்கு இந்த சிரமத்தையும் அல்லாஹ் தர்றான், இந்த நன்மையை அல்லாஹ் தான் தரான் என்ற நம்பிக்கை வந்தால் அதுவே நிவாரணம் தானே. அவன் ஆட்டி பார்த்துருப்பான், அந்த கஷ்டமெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஷிஃபாவு, இது ஒரு நிவாரணம், வ சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கும் நிவாரணம், வ ஹுதவ் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது நேர்வழியாகவும் இருக்குது அருளாகவும் இருக்கிறது. உங்களுக்கு நேர்வழியை காட்டும், சத்தியத்தை காட்டும், அதிலிருந்து அசத்தியத்தை பிரிச்சும் காட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குர்ஆன் வேதத்தையே அல்லாஹ் என்ன செய்யறான், மனித குலத்தை கூப்பிட்டு அழைத்து விவரிக்கிறான். இதை நீங்க நம்புங்க, நம்புனா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், நேர்வழி கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனை பற்றி ஒரு முன்னுரை, ஒரு விளக்கத்தை தருகிறான். இப்போ குர்ஆனை ஓதுவதை பற்றியும் அதோடைய நன்மையை பற்றியும் அறிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய இன்னொரு இடத்துல என்ன சொல்றானா, அவுசித் அலைஹி, இந்த குர்ஆனை நீங்கள் ஓரளவு முடிந்ததை ஓதுங்கள், அதிகமாகவும் ஓதிக்கிறீங்க, அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு. ஓதுறது முக்கியம் இல்லை, ஓதவும் செய்றீங்களா என்று சொல்லிட்டு, வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, அதை திருத்தமாக ஓதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, எல்லாம் ஒரு ஒழுங்கும் அதுக்கு ஒரு அழகும் இருக்கத்தானே செய்யுது. குர்ஆனுக்கு இருக்காதா? அதுக்கு ஒரு உச்சரிப்பு இருக்காதா? அதற்கு ஒரு ராகம் இருக்காதா? அதற்கு நம்ம மெனக்கிட மாட்டோமா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மெனக்கிட மாட்டோம். உலகத்துல மற்ற எல்லா விஷயங்களுக்கும் 100% மெனக்கிடுவோம். அப்ப எப்படி அது? அல்லாஹ்வுடைய வேதத்தில் அலட்சிய போக்கு. அதுக்கு நீ முயற்சி பண்ணணும்ல, முயற்சி பண்ணி வரவில்லை, என் நாக்கு அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு இதற்கு முயற்சி பண்ணாமலே போட்டுட்டு போயிருவாங்க, எனக்கு அது சில உச்சரிப்புலாம் வரலங்க. நேரடியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே,
நீங்கள் ஓதுனா திருத்தமா ஓதுங்க. ஓத வந்தாச்சு இல்ல, அப்ப நீங்க அதை என்ன செய்யணும்? மேற்கோள் காட்டி முயற்சி பண்ணணும்ல. அதை பாத்துக்கிறோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாம் பழக்கங்கிறான். பேசுனா மொழி வந்துருங்கிறான். பெரிய கஷ்டமா மனிதர்கள் உருவாக்குனது தானே. கஷ்டமான மொழியை உருவாக்கி இதை நீங்க படிங்கன்னா தந்திருக்கான். எல்லா மொழியும் மனிதர்கள் அல்லாஹ் தந்த அறிவை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான், ஒரு பொருள் தான். மற்ற மொழிகள்லாம் பேசுறாங்களே, அப்போ அது பழகுனா வந்துடும். அப்ப அல்லாஹ் ஒரு வேதத்தை தந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் என்றால் அதற்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு? எதிர்மாறா, அப்படியே நேர் எதிர்மாறா இருக்கும். எல்லாத்துலயும் திருத்தம் என்ன இருக்கும்? ரொம்ப 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 குறைவாக இருக்கும். குறைவா இருந்தால் அல்லாஹ் பிடிச்சி நீ முயற்சி செஞ்சீங்களா? கண்டிப்பா முயற்சி செய்திருக்க மாட்டான். அந்த எஸ்எர்னலோட ஓரங்கட்டி வைத்து போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போற மாதிரி கையில கித்தாப்பை எடுத்து போயிட்டு அதோட என்ன செஞ்சிருவாங்க? அதை ஓரங்கட்டக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்கிறது. அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. மேம்போக்காக அல்ல நேரடியா நமக்கு என்ன செய்யறான்? சில கட்டளைகளை எடுக்கிறான். ஒரு வேதத்தை தந்து உங்களை பாதுகாக்குறதுன்னு தந்திருக்கான். நேர்வழி பெறதானே தந்திருக்கான். ஏன் அதுல கருத்து செய்தி எல்லாம் கிடையாதா? ஒண்ணுமே இல்லாத சும்மா தந்திருக்கிறானா? அவ்வளவு செய்தி இருக்கு. அதவே அப்படி வரிக்கு வரி படைத்தன அதோடைய நடை, அதோடைய உயர்ந்த இலக்கணம் எல்லாம் பார்த்து அதை படித்தால் பிரமிப்பின் உச்சத்துக்கே போயிருவாங்க. அப்படி போய்தான் இஸ்லாத்தை பல பேர் ஏத்துக்கிட்டாங்க அன்றைக்கு இருந்த காலத்தில். அதை கவனத்தில் வைக்கணும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லப்படும்ல, ஓமை அடிப்படையில இந்த வேதத்திற்கு ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. மஸலுல்லதீன யக்ரஊனல் குர்ஆனு கல் அத்ரஜது வ துஆமுஹு தய்யிபத்து வ ரீஹு தய்யிபத்து. அதாவது அந்த வாசனையும் அந்த ஒரு உணவுக்கு ஒரு ஒப்பாக ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஓமை? லா யக்ரஊனல் குர்ஆனு லா தம்ரதன். அதாவது குர்ஆனை ஓதுகின்றவர்கள் நல்லவர்களின் நிலை. குர்ஆன் ஓதன சும்மா ஒரு முனாஃபிகுனா கூட ஓதுவான்ல, 10ஓட 11. அதனாலதான் இதை விலக்கி சொல்லப்படுகிறது. எப்படின்னா நல்லவர்களில் அல்லாஹ்க்கு அஞ்சி, இது வேதம் அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கான், இதுல நன்மை இருக்கு, இதெல்லாம் உணர்ந்து இதுல அவ்வளவு பெரிய ஞானம் இருக்குது, இப்படியெல்லாம் நினைத்து ஓதணும். ஒரு விளையாட்டு புஸ்தகம் நாவல் கதை மாதிரி எடுத்து படிச்சுட்டு போறதுக்கா இருக்குது வேதங்கிறது? அப்படி கிடையாது. அப்படியா இருந்திருக்கும். அப்படி எடுத்துக்கிடக் கூடாது. அப்படின்னு நேர்வழியே காட்டாது. நம்பிக்கை வேணும் முதல்ல. அப்ப எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் நல்லவர்கள் நிலை எதற்கு ஒப்பானது என்றால் எலுமிச்சம் பழத்துக்கு ஒப்பானது. அதோடைய ரீஹ், அதோடைய வாசனையும் நல்லா இருக்கும், அதோடைய சுவையும் நல்லா இருக்கும் என்று சொல்றாங்க. அதற்கு அப்புறம் சொல்றாங்க, அதற்கு கீழே உள்ள ஓதக்கூடியவர்கள், அதற்கு ஓதக்கூடியவர்கள் பேரிச்சம்பழத்துக்கு அதை ஓதாமல் இருக்கக்கூடியவர்கள். எப்படி வருதுன்னா வலாரீக வலாரீக லா மஸலுல் ஃபாஜிர் அல்லதி யக்ரஊனல் குர்ஆன். அதை வாசிக்காமல் படிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எதற்கு ஒப்பானவர்கள் என்றால் பேரிச்சம்பழத்துக்கு ஒப்பானவர்கள். ரொம்ப மோசமா சொல்லல, பேரிச்சம்பழம் தான். அதோடைய சுவை நல்லா இருக்கும், ஆனா வாசனை இருக்காது, பிரயோஜனம் இல்ல, சுவை நல்லா இருக்கும் என்று சொல்லி போட்டு தீயவன், ஏன்னா ஏற்கனவே நல்லவங்க சொல்லியிருக்காங்களே, இப்ப தீயவனை வளர்க்கணும். தீயவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லஃபாஜிரத் அல்லதி யக்ரஊனல் குர்ஆன் கமஸலில் லஹன்னலத்தில் தஆமுஹு மர்ரத வரீகலஹா. தீயவன் எப்படிப்பட்டவன் என்றால் துளசி செடிக்கு ஒப்பானவன். துளசி செடி அதுக்கு ஒத்தாக இருக்கிறவன். அதன் வாசனை நன்றாக இருக்கும், சுவை இருக்காது. தீயவன் ஓதுவது, தீயவன் முனாஃபிகுன். நீங்க என்ன குர்ஆன் ஓதுறீங்க? அதை விட அழகாக ஓதுவார்கள், அழகாக நோன்பு வைப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு ஈட்டி அம்பை விட்டு அப்படி வெளியில போன மாதிரி மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவாங்க என்றெல்லாம் ஒரு முன்னறிவு இருக்குது. அப்ப ஒரு இதா எடுத்துக்கிடுவாங்கல்ல, அது ஒரு படிப்பு மாதிரி, ஒரு தமிழ் ஆங்கிலம் ஒரு வரலாறு புஸ்தகம் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு இப்படி போயிட்டு படிச்சுட்டு கூட வந்துடலாம்ல. அதனாலதானே காலப்போக்கில் மறந்துடுறாங்க. ஒரு கட்ட வரைக்கும் படிப்பாங்க, அதுவரை பார்த்தா அந்த குர்ஆன் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது, மறந்துட்டாங்கன்றுவாங்க. பல பேரை பார்க்கலாம். அப்ப அது ஒரு ஈவினிங் படிப்பு மாதிரி, ஒரு சாயங்காலம் படிப்பு மாதிரி அனுப்பி விட்டுறாங்க ஒரு கணிசமானவங்க. அப்படி இருந்து விடக்கூடாது. அது நம்மோடு அப்படி பிணைந்து கொண்டே இருக்கணும், இல்லைன்னா அது நம்ம விட்டு போயிடும். நீ அலட்சியப்படுத்தினா, நீ கண்டுக்காம போனா, நீ படிச்சு போட்டு கண்டுக்காம போனா அப்ப அல்லாஹ் உங்கள்கிட்ட குர்ஆனை எப்படி தரணுமோ அப்படித்தான் வேதம் வந்திருக்கா. நம்மளுடைய முயற்சி, அறிவு, கல்வி
இதற்கு தானே பரிசு தரான். நீ முயற்சி பண்ணாத உன்னுடைய அமால், உன்னுடைய உழைப்புக்கு தானே கூலி, பரிச்சை தானே வச்சிருக்கான். அப்ப குர்ஆனை அந்த அளவுக்கு அலட்சிய போக்காக அணுகக்கூடாது, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அணுகக்கூடாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடா செயல்படணும். வேத நூல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அளவுக்கு ஈடுபாடா இருப்பாங்கன்னா, பிறரை ஓத வைப்பார்கள். வா இக்ரவன், நீ ஓது, அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னோன்னா சஹாபி சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் வேதமே அருளப்பட்டிருக்கு, நான் என்னத்தை ஓத அப்படின்னு சொன்னதும், இல்ல நீ ஓதி அசமவ், நான் கேட்கிறதை ஹப்ப, நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓத வச்சு இவங்க கேட்பாங்க. அப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. குர்ஆனை ஓத வச்சு நம்ம கேட்போமா? டைம் பாஸுக்கான வார்த்தை ஜாலங்களை பேசணும் என்றால் கச்சை கட்டி கொண்டு மக்கள் முன்னாடி வந்து விடுவார்கள். குர்ஆனை நீங்க ஓதி நான் கேட்க, நான் ஓதி நீங்க கேட்க, என்னை நீங்க திருத்துங்க, என் உச்சரிப்பை பாருங்க, நான் இதனால வரைக்கும் ஓதாம இருக்க. அப்படி ஒரு 10 பேர் வருவாங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப அப்படி இருக்கு. அதுபோக குர்ஆனை நன்கு மனனம் செய்கிறவரை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நர்மாராயத்தை கூறுகிறாங்க. எப்படி என்றால், பில் குர்ஆன மஅல் ஸஃபரத்தில் கிராமன் வ பரரத்தில் வல்லதி யக்ரஊனல் குர்ஆன் லா தன்ஃபஹு ஃபீஹி, குர்ஆனை நன்கு நல்ல மனனம் செய்து சங்கடம் இல்லாமல், அதாவது தங்கு தடை இல்லாமல் சரளமாக ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான்? கண்ணியமிக்கும் வானவர்களை புடைசூழ வைக்கிறான். அவங்கள சுற்றி இருப்பாங்க. குர்ஆனை ஓதித்தா வானவர்களுடைய அந்த ஒரு செக்யூரிட்டி மாதிரி, செக்யூரிட்டி மாதிரி இல்ல, செக்யூரிட்டி தான். கண்ணியமிக்கும் வானவர்கள் புடைசூழ அவர்களுக்கு இருப்பார்கள். அந்த ஓதக்கூடியவர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கிறாங்களா? சும்மா ஒண்ணும் தரல, சும்மா ஒன்னை செய்ய விட்டு சும்மா வெறுங்கையோட அல்லாஹ் விடுவானா? ஒவ்வொன்றுக்கும் அந்த கண்ணியத்தையும் அந்த மதிப்பையும் பிரதிபலனையும் தந்துருவான். அந்த இன்பம், அந்த ஈடுபாடுக்கு தக்கன தந்துருவான். அந்த பரிசு பெருசா இருக்கும். மலக்குகள் நமக்கு அணிவகுத்து அவங்க புடைசூழ நிற்பது சாதாரண ஒண்ணா? அவங்களோட நிற்பது பாதுகாப்போட இருக்குன்னு அர்த்தம். சேஃப்டி, ஆயத்து குர்சி மாதிரி. ராத்திரி இரவு எல்லாம் ஓதிப்படுத்தா காலை முழுதும் வானவர்கள் ஒருவர் உங்களோட இருப்பாங்கன்னு நபிமொழி இருக்கிறது. அதை நம்ம செய்யறோம்ல. அந்த மாதிரி குர்ஆனை தங்கு தடை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வானவர்கள், தூதர்கள் அவர்களுடன் இருக்கிறார்கள். தட்டு தடுமாறி ஃபீஹி வஹுவல் அலைஹி ஸாக லஹு அஜ்ரானி, தட்டு சங்கடப்பட்டு தட்டு தடுமாறி ஓதக்கூடியவர்களுக்கும் 2 கூலி இருக்கு, அஜ்ரானி. அவங்களையும் சும்மா விட்டுற மாட்டேன். சிரமப்பட்டு ஓதுறவங்க, சிலவருக்கு சரளமா வந்துடும், வரலன்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கும் கூட கொடுக்குறான். அஜ்ரானி, 2 பங்கு உங்களுக்கு கூலி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப 2 பங்கு கூலியும் நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியப்படுத்திடுறோம். கஷ்டம் சொன்னாலே வச்சுட்டு போயிடும். கஷ்டமே கிடையாது. எவ்வளவு பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறதுனால லட்சக்கணக்கான பேர் படிக்கத்தானே சேர்ந்திருக்கிறாங்க. அதுக்கு சான்றா இருக்கத்தானே செய்யறாங்க. உலக மக்கள் பூரா, ஆங்கிலேயர்கள், பிலிப்பீனியர்கள், சீனர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த லகரகுரி வரவே வராது. அந்த தொண்டையிலிருந்து வரக்கூடியது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா அந்த உதடு ஒட்டுற மாதிரி வார்த்தை தான் அவங்களுக்கு அதிகம். அவங்களே படிச்சுட்டாங்க. நம்ம என்ன படிச்சிடலாம்? படிக்கிறதுக்கு தான் ஆதாரம் கண்ணு முன்னாடி வச்சிருக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணியா பார்க்கணும். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அலட்சியமும் என்ன செய்யுது? அதோட போட்டி போட்டு இருக்கிறது. அப்ப அந்த நன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோக இந்த கல்வியை பத்தி சொல்லும் போது, லா ஹசதா, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் 2 விஷயத்தை தவிர. இல்லா அலா இஸ்னைனி ரஜுலுன் அத்தா அல்லாஹு கிதாபஹு, 2 விஷயத்துக்கு மட்டும் பொறாமப்படுறதுக்கு கூட நமக்கு அனுமதி இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு. வேதத்தை ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், இரவெல்லாம் என்ன செய்யறாரு? படிக்கிறார். அவருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கிவிட்டான். இரவு நேரங்களில் ஓதி வருகிறார். அதை பார்த்தா நம்ம ஹசதா, கொஞ்சம் பொறாமப்பட்டுக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கல்வியை கொடுன்னு பொறாமைப்படுவதே கூட கெட்ட எண்ணம். ஆனா இதற்கு என்ன செய்யறது? இந்த கல்விக்கு நல்ல விஷயம் இல்ல, அதற்கு மட்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கப்படுகிறது. இன்னொன்னு அதோட சேர்த்து செல்வம். செல்வம் ஒருத்தர் இரவும் பகலும் வாரி வாரி வழங்குறாரு. அதற்கு என்ன செய்துக்கலாம்? நாம பொறாமப்பட்டுக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு தந்தா நானும் வாரி வாரி வழங்குவேன். இப்படிதான், கஞ்சத்தனத்துக்கு இல்ல, வாரி வாரி வழங்குறதுக்கு தான். இவரை போல நானும் என்ன செய்வேன்? நேரங்காலம் தெரியாம வாரி வாரி வழங்குவேன் என்று சொல்லி இந்த விஷயத்துக்கு நீங்க பொறாமைப்பட்டு கொள்ளலாம். மார்க்கத்துல 2 விஷயத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ஒண்ணு கல்வி. கல்வினாலும் பயனுள்ள கல்வியா இருக்கணும், பயனற்ற கல்வியா இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்துல பயனுள்ள கல்வியாவும் அவனுக்கு 5 இருக்கணும். அதே ஒரு வியாபாரமாக்கி விட்டுட்டா, அதவே ஒரு டைம் பாஸ் ஆக்கி விட்டுட்டா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அச்ச உணர்வு கலந்ததாக இருக்க வேண்டும்.
அதுபோக இதுக்கு அந்த ஒரு எழுத்துக்கும் நன்மை. எப்படி என்றால் ஹசனத்தல் அசரத்த அம்சாலிகா, எப்படி சொல்லப்படுகிறது என்றால் வலாக்கின்னல் அல்ஃபி வ ஹர்ஃப வ லாமுன் ஹர்ஃப் வ ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃப், அது அலிஃப் லாம் மீம், ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு 10 நன்மை. ஒரு நன்மையை அல்லாஹ் அசரத்தா ஆக்குறான், 10 ஆகிறான், 10 நன்மை. சும்மா அலிஃப் லாம் மீம் அந்த ஒரு எழுத்து, அது ஒரு காரணத்துக்காக சொல்லப்படுகிறது. அதை சொன்னாலே அல்லாஹ் என்ன செய்திடறான், அது குர்ஆனின் வசனத்தில் ஒரு அங்கம். அது அதற்கு அல்லாஹ் என்ன செய்திடறான், அந்த ஹர்ஃப் இடைச்சொல், அதற்கும் ஒரு 10 நன்மையை போட்டு நிரப்பி தந்துடுறான். அப்ப குர்ஆனுடைய நன்மையை அல்லாஹ் விரிச்சு வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு குர்ஆனை படித்தால் சும்மா இல்ல, நன்மைகள் தாறுமாறாக இருக்கிறது. அல் பகராவை ஒரு வீட்டை நீங்கள் மண்ணறையாக ஆக்கி விடாதீர்கள். வீட்டை மண்ணறை மாதிரி சுடுகாடு மாதிரி ஆக்கி, மையவாடி மாதிரி ஆக்கிறாதீர்கள். அதில் பக்ராவை ஓதுங்கள். பக்ரா ஓதப்பட்டால் அங்கு சைத்தான் தலவு தெரித்து ஓடுகிறான் என்று அந்த பக்ரா அத்தியாயத்துக்கு ஒரு மதிப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். சும்மா உலகத்துல நம்மளை விடலல்ல, வேதத்தை கொடுத்து அதற்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கிறான்ல. உங்களுக்கு இதை இப்படி செய்ய நான் உங்களை பாதுகாக்கிறேங்கிறான. மூமினுக்கு உதவுவதை அல் நஸ்ருல்லாஹி, மூமினுக்கு உதவுவதை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அதை ஹக்காக்கிக்கிட்டான், கடமையாக்கி வச்சிருக்கிறான். அப்ப நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்கு என்றால், நம்ம ஒரு மேம்போக்கா நினைச்சிடறோம். அல்லாஹ்னா கேட்ட உடனே ஒரு நாளைக்கு கொடுத்துடணும், நாளை மறுநாள் வந்துடணும் நினைக்கிறதுனால அலட்சிய போக்கு இருக்கு. அப்படி வருமா? தொடர்ந்து ஈடுபாடாக தொடர் முயற்சியாக இருக்கணும். எப்படி உலகத்தில் வியாபாரத்தை நோக்கி தொடர் முயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு சொல்லி தொடர்ச்சியா பண்றான். எனக்கு வெற்றி வேணும், பெரிய வெற்றி வேணும்னா தொடரா முயற்சி பண்றான். ஏன் இதுல தொடரா முயற்சி பண்ண மாட்டோமா? ஏன் இதுக்கு விட்டு ஏன் ஒரு அலட்சிய போக்கா இருக்கு? ஏன்னா கேட்டா மறுநாள் வரல, கொஞ்சம் தாமதமா தான் ஆகும். அல்லாஹ் தாமதமாக தான் கொடுப்பான். கொடுக்காம இருப்பதுலையும் ஒரு நன்மை இருக்கு. ஏன்னா கொடுக்காத நன்மை இருக்குமே, அந்த நன்மை நமக்கு தெரியுமா? ஒரு தீங்கு நமக்கு வரக்கூடியதாக இருக்கும், அதனால கூட அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான். நம்ம விவரம் இல்லாம ஒண்ணு கேட்டிருப்போம். அப்ப இப்படி ஒரு மூமின் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தணும். ஏன்னா அல்லாஹ் நஸ்ருல்லாஹ்ங்கறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நஸ்ருல்லாஹி வல் மூமினின், மூமினுக்கு உதவி செய்யறது நான் கடமையாக்கி இருக்கேன்னு பத்ர் போர் காலத்துல அந்த வசனத்தை இறக்கி சொல்றான். நீங்க என்ன கவலைப்படுறீங்க என்பதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த நன்மைகள் குர்ஆனை ஓத ஓத என்ன எப்படிப்பட்ட நன்மை, தாறுமாறான நன்மைகள் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வீடை என்ன செஞ்சிடக்கூடாது, மையவாடியா ஆக்கி விடாதீர்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆனை ஓதுங்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். ஓதிக்கொண்டே இருந்தால் அதுல இன்னொன்னு சேர்ந்து வருது, அலைஹும் வஸைகனத்துல், அதாவது அதில் சாந்தி இறங்கும் அந்த வீட்டில். அதுபோக இன்னும் அதோட சேர்த்து இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, மலாயிக்கத்துஹு, மலக்குகள் அங்க இறங்கி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் பேசப்பட்டாலே மலக்குகள் வந்துருவாங்க. ஆனா குர்ஆன் ஓதப்பட்ட அங்க மலக்குகள் சூழ்ந்து விடுவார்கள் சிறகுகளை கொண்டு, அப்படி அரவணைத்து நிற்பார்கள். அதுபோக மலக்குகள் என்ன தெரியுமா செய்வாங்களாம், வதக்கரல்லாஹு ஃபீஹிம், அவங்க இன்னொரு மலக்கிட்ட போய் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க என்று மலக்குகள் மலக்குமார்களிடம் சிலாகித்து சொல்வார்கள். அப்போ வீட மையவாடியாக என்ன ஆகும்? குர்ஆன் ஓசை வீட்டுல இருக்குதுன்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? ஓசைகள் எல்லாம் கண்டதும் வீணானதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஒலித்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் வசனத்தை ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இரவு நேரங்களில் மதீனால நான் ஒரு தோழர் வீட்டுக்கு போவேன். அப்போ குர்ஆன் அந்த ஓசை வடிவம் அழகான முறையில் அவர் ஓதி கொண்டிருப்பார். அதை கேட்டு அந்த வழியை பார்த்து அவர் வீட்டுக்கு போயிருவேன். எப்படி பாருங்க, வழி பார்த்து போற அளவுக்கு அதை ரசிச்சு போயிருக்கிறார் என்றால் அவர் எப்படி ரசிச்சு ஓதி இருப்பாரு? ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஓதிட்டு வச்சிருப்பாரா? பல மணி நேரம் ஓதி இருப்பாரு. அப்ப அந்த அதை பார்த்து நான் போயிருவேன், ரூட்டை பார்த்தே போயிருவேன், அவர் குரலில் நான் மயங்கி விடுவேன் சொல்லி சஹாபி சிலாகித்து சொல்லுகிறார் குர்ஆனை பற்றி. அவங்க அந்த அளவுக்கு அதை நேசிச்சாங்க, அதை விரும்பினாங்க. அப்ப இன்னைக்கு மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? ரொம்ப குறைவா இருக்குது. மக்தப் கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பதே இல்லை. மக்தப் கிளாஸ்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படி கிளாஸ் இருக்கு, டியூஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. என்ன எதுவும் டியூஷன், ஆங்கிலம், கணக்கு எதுவும் எடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அப்போ குர்ஆன் பாடத்திட்டத்தில் அவ்வளோ அலட்சிய போக்கு. முதியவர்கள் கூட படிக்கலாம், ஏன் அவங்க படிக்க கூடாதா? குர்ஆன் சிறுவர்களுக்கு மட்டும் வந்திருக்கா? அப்போ முதலின் நாசன் தானேங்கிறான், அனைவரும் படிக்கலாம்.
வயசு தடையில்லாத ஒரு கல்வி. நன்மையை மறுமைக்காக அள்ளி சுரிந்து கொண்டு ஓடியே விடுவார்கள். மறுமையில் ஆல இம்ரானும் பகராவும் ஆல இம்ரான் ஜஹரத்தை அது ஒரு மலராக நிற்கும். கமாமத்தை மேகமாக நிற்கும். நின்று என்ன செய்யும்? நமக்கு சிபாரிசு செய்யும். அதை ஓதுனாங்க, அந்த மனநம் செய்தாங்க, அவங்களை விட்டுருங்க, பாவங்கள் இருந்தால் மன்னித்து விடுங்க. எப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு பண்றான் பாருங்க. மேகமாகவும் கூட்டமாகவும் அதை ஒரு இதா காட்டுறான், ஒரு மெட்டீரியல் மாதிரி காட்டி நின்று பேசும். அந்த அடியான விட்டுருங்க, இந்த 2 சூறா ஓதுனாரு. சிபாரிசுனா என்ன? மன்னிப்பு. ஏதாவது சேர்ந்து இருந்தா எப்படியாவது ஓடி வரலாம். அப்போ குர்ஆனை அந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. 3 பேர் இருந்தால் அதில் ஒருவர் தலைமை தாங்குங்கள். அதில் நன்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கும் அவரும் தலைமை தாங்க. அதற்கும் அந்தஸ்து. அந்த அளவுக்கு குர்ஆன் விஷயத்தில் நாம என்ன செய்யலாம்? சொல்லி கொண்டே போகலாம். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்யும். இக்ரஊனல் குர்ஆனு ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா வஸஃபிஆ, அது உங்களுக்கு சிபாரிசு செய்யும். அதாவது 2 சூரா ஒரு பக்கம் பர்டிகுலரா சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனை ஓதுனா மற்ற சில சூறாக்கள் இருக்கு, அதுவும் நிற்கும். ஒரு நாசு பலக்கு நம்ம சின்ன சூறாக்கள்ல தானே மக்கள் இருப்பாங்க. அதிகபட்சம் போனா அந்த அம்மா ஜுஸுக்குள்ள இருப்பாங்க, அந்த ஒரு ஜுஸுக்குள்ள. அது கூட ரொம்ப குறைவு. அப்ப அது கூட அல்லாஹ் என்ன செய்திட மாட்டான், வீணாக்கிற மாட்டான். அதுவும் நிற்கும் நமக்கு. அப்ப அதுக்கு மேல படிக்க என்ன ஆகும்? இன்பம் சுரையுமே. அதோடைய அந்த வார்த்தை நயங்கள் படிக்க அவங்களுக்கு புரிஞ்சிருமே. வார்த்தை நயமா உச்சம், வார்த்தை நயத்தின் ஒரு உச்சமாக தரப்பட்டிருக்கு ஒவ்வொரு சொற்களும். அது இல்லாம சிந்தித்து படிக்கிற ஒரு மொழி இது. அந்த கசரு அதை இதெல்லாம் நம்ம சிந்திக்காம படிச்சிடலாம். ஹரக்கத்து இல்லாமல் கொடுத்தால் சிந்தித்து படிக்கிற மொழி. மூளையும் என்ன செய்யும்? ஷார்ப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அதுல ஒரு அம்சங்கள் இருக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு என்ன செய்யணும்? அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆனு வ அல்லம, யார் ஒருவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் யாரு? ஹைருக்கும், சிறந்தவர். சிறந்த அந்தஸ்திலே முதலிடம் வந்துருச்சு. யார் ஒருவர் கற்ற அவரோட வச்சுக்க கூடாது. கற்ற கல்வி அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தானே. எல்லாமே அடுத்தவர்களுக்கும் இருக்குல்ல அதுல உரிமை, எந்த ஒண்ணும். அப்ப இதுல முதல் இடத்துல யாரு? ஹைருக்கும், இதை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர், அவர்தான் சிறந்தவர் என்று இன்னும் ஒரு நர்மாராயத்தை கூறுகிறார்கள். அதுபோக குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது இந்த உஹது போர் வருது. உஹது போர்ல பல பேர் கொல்லப்படுறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டனா, அதுல ஒரு 2 பேர் யகூலு ஐயுஹும் அக்ஸரு, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க பாருங்க. உஹது போர் போர்னால என்னது? ஷஹீத், தியாகி. அங்க போய் நின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கப்படுது. யகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐயுஹும் அக்ஸரு அஹதுஹுமுல் குர்ஆன். ஆமா, அந்த 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு கஃன் போட போகுது. இதுல யாரு குர்ஆன் அதிகம் படிச்சிருக்காங்க? இல்ல இன்னாரு, அவரை முதல்ல உள்ள வைங்க. எப்படிப்பட்ட அந்தஸ்து பாருங்க. குர்ஆனை படிக்கச்சில கஃன் இடுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. புகாரியில வரக்கூடிய நபிமொழி 1347வது நபிமொழியில் இருக்கிறது. அதை கேட்டு அந்த உடலை கபரின் உட்குழியில் முதல்ல வைங்க. அக்ஸரு, அதிகமாக தெரிந்தவர் யார்? அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு யார் யார் படித்திருக்கிறார்கள் காரிகள் என்பது அன்றைக்கு தெரியும். அவங்களுக்கு இவங்க தான் காரின்றுவாங்க, இவங்க தான் அதிகம் தெரிந்தவர்கள். நம்ம கூட சொல்லிடுவோம்ல இன்னைக்கு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தெரியும். அவங்களுக்கு என்ன மாதிரி அந்தஸ்து? 3 பேர் இருந்தால் அதுலயும் தலைமை தாங்குவது அதிகம் அறிந்தவர். அவர் விட்டு கொடுத்தா இன்னொருத்தர் தொழுதுக்கலாம், அது வேற விஷயம். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சவரா இருக்கிறாருல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் விட்டு கொடுத்தா இன்னொரு தொழுதுக்கலாம். கஃனிடம் பொழுது ஷஹீதுனா உள்ள வச்சு அடக்கம் பண்ணுங்கன்றலாம். அவர் பறவையாக பறப்பார். ஷஹீதுனால உயிர் தியாகி, அது தனி அந்தஸ்து இருக்கு. அதுலயும் உள்ள நுழைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டு கஃனிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. ஏன்னா அந்த டயத்துல தட்டுப்பாடுகள் வரும். துணி பல விஷயங்கள் இருக்காங்க. ஒரே குழியில் அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப அந்த டயத்துல காரி யாரு? குர்ஆன் அக்ஸர் அதிகம் தெரிஞ்சவர் யாருன்னா இந்த இன்னாரு என்று சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? குர்ஆனுடைய முன்னுதாரணம் மெலிந்து கொண்டு இருக்கு. அவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு என்ன இருக்கு? நம்ம கையிலேயே தவழ்ந்து கொண்டு இருக்குது.
நாம எப்படி இன்னும் வரைக்கும் வந்து பல வார்த்தைகள் வந்து வாயில வரல, இன்னும் சின்ன சின்ன சூறாலே தான் இருக்கிறோம். ஒரு ஹக்கு வராது, ஒரு ஐனு வராது, வரலங்கன்ட்டு போயிருவாங்க. அதான் அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க வரும் அப்படின்றாங்க. முயற்சி செய்யலாம்ல, அங்கதான் இன்னும் தர்த்திலாங்கிறாங்க, திருத்தமா ஓதுங்கிறாங்க. அப்ப அந்த முயற்சி செய்தால் பலன் அதிகமாக கிடைக்கும். முயற்சி இல்லைன்னா அந்த நன்மை தரம் குறையும். அல்லாஹ் என்ன நன்மையை வீணாமாயிரும், வீணாக. அப்ப அதுக்கு ஊக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி நாலேஜை வந்து நம்ம எப்பவுமே உலகத்துல அதிகரிக்கத்தானே செய்வோம். இதுல மட்டும் ஏன் பின்தங்குறோம்? பொருளாதாரத்துல கூட அதிகரிக்கத்தானே செய்வோம். 1 கோடியை 2 கோடி ஆக்கத்தானே பார்ப்பான். 1 கோடி போதும்னா அதிகமான மக்கள். அப்போ வேற விஷயத்தில் நம்ம எல்லாமே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு சரியா ஒரு லாபம் இல்லை. லாபம் இருந்தா அப்படி சொல்லுவானா? அப்ப அந்த மாதிரி ஒரு லாப நட்டம் கணக்கு பார்க்கக்கூடாத சகோதரர்களே, மறுமையில வந்து என்ன செய்யணும்? அதோடைய நன்மை எதிர்ப்பு. கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க சகோதரர்கள், கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்க, லைனா உட்கார்ந்து வசதியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி குர்ஆன் என்ன செய்யுது? அழகிய முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. குர்ஆனை எந்த மாதிரி கேட்டனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவார்கள். மா அதினல்லாஹு லிஷையின் மா அதின லி நபியு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நமக்கும் அப்படிதான் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றாங்க, கவனமா கேளுங்க. வ யதஃபன்ன ஃபன்னல் பில் குர்ஆன். நான் குர்ஆனை ஓதி கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வானா? வ அதினல்லாஹு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது குர்ஆன் ஓதுவது மட்டும்தான், அதை கேட்டுக்கொண்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்ப குர்ஆன் ரொம்ப விருப்பமானதை ஓதுனா அதை கேட்டுக்கொண்டு இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குர்ஆனை ஓதி அந்த குரலை வந்து கேட்டு மலக்குகள் போய் சொல்லுவாங்க. மலக்குகள் ஒரு பக்கம் நமக்கு சிறகுகள் மூலியமாக செய்யறாங்க, இன்னொரு பக்கம் சிலாயிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அல்லாஹ் செய்தார்த்தி கேட்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஈடுபாடு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில் அஹ்ஸனு சௌத்தன் மின்ஹு, அழகான குரலில் ஓதுவார்கள். அதை அழகிய குரலில் ஓதுவார்கள். வத்தீனி வஸைத்தூனை ஓதுவார்கள். அதை நான் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டே இருப்பேன், மறுபடி கேட்க முடியாத அளவுக்கு ரசித்துக் கொண்டிருப்பேன் என்றெல்லாம் சஹாபிகள் எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. குர்ஆனை ரசித்து ருசித்து அதை புசிக்கிற அளவுக்கு விரும்பி இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம அதுல வந்து நேர் எதிர்மாற்றமாக இருக்கிறோம் சகோதரர்களே. அப்ப குர்ஆன் அந்த அளவுக்கு நம்ம அதுல ஈடுபாடு காட்டணும். வயிக்ரஊனல் குர்ஆனு வயிக்ர அலைக்கு வ அலைக்கு அன்ஸல. குர்ஆன் எனக்கு ஓதி காட்டுங்கள், எனக்கு ஓதி காட்டுங்கள், எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஓதி காட்டுங்க நான் கேட்கிறேன், ஓதி காட்டுங்க நான் கேட்கிறேன். இறை தூதர், போர் தளபதி எல்லாமே அவங்க. அதெல்லாம் அந்த இதுலையும் அந்த நேரத்தையும் ஒதுக்கி ஒருவர் குர்ஆன் ஓதுறதை ஒரு தலைவர் கேட்கிறாங்கன்னா இன்னைக்கு கேட்போமா? அப்படி ஒரு கூட்டம் கூடுவோமா? நீங்கள் எல்லாம் பைத்துல்லாஹி வ இக்ரவுன், அல்லாஹ்வின் ஆலயத்தில் ஒன்று கூடி நீங்கள் குர்ஆனை ஓதினால் அங்கே மலக்குகள் வந்து உங்களை புடசூழ நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில, பள்ளியிலையும் குர்ஆன் ஓதுறது கம்மியா இருக்கு. தொழுகைக்கு வந்துட்டு நீட்டா என்ன சேர்ந்துடுறாங்க, இடத்த காலி பண்ணி போயிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன இருக்கு? குர்ஆன் விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது. அடுத்த ஒரு செய்தி என்றால், இன்னொரு இறை தூதரை சொல்றாங்க. தாவூது நபிக்கு ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு கொஞ்சம் அழகிய குரல். அந்த குரலை நமக்கு தெரியாதுல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதானே தெரியும். அழகிய குரல், அதே குரல் யாருக்கு இருக்கிறது? அபு மூசாவே உனக்கு இருக்கிறது. அந்த குரலை நான் ரசிக்கிறேன். அப்படி அடுத்து வர சொல்றாங்க. அவரு குரல் நல்லா இருக்குமா, அதை ரசிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லா இருக்கிறது, அற்புதமா இருக்கிறது, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறோம். நஜ்ஜாசி மன்னர், அவருக்கு எனக்கு வேதத்தை ஓதி காட்டுங்கிறாங்க. அவருக்கு அங்க ஆளுங்க போவ சில சூறாக்கள், சில பேர்கள்லாம் சொல்லப்படுது. காஃப் ஹா ஐன் சொல்லிட்டு ஓதப்பட்ட உடனே கேட்டது நஜ்ஜாசி மன்னர் அழுகுறார். அழுதுட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? அவர் அடுத்து சொல்கிறார், இது மூசாவுடைய வேத நடையும் அதுவும் அடிப்படை ஒன்றாக இருக்கிறது. அலைஹிம் கால, மூசா எதை கொண்டு வந்தாரோ, வல்லதி ஜாஹு பிஹி மூசா, ரெண்டும் அடிப்படை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ராகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. என கேட்க ஒண்ணு முடியலன்னு கேட்டு அழுகிறார் நஜ்ஜாசி. நஜ்ஜாசி இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்.
அப்போ எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டு இருக்கிறது, கட்டுமையான முறையில் ஈர்க்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மக்கத்து காபீர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முகமதுக்கு யாரோ வந்து ஒண்ணு கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க, அதை நீங்க கேட்டுறாதீங்க, ஏன்னா கேட்டா மாறிடுவாங்கன்னா. இந்த சத்திய வார்த்தையை கேட்டால் மாறிவிடுவார்கள், அதை முழுமையாக கேட்டால், அதை படித்தால் உள்ளம் ஈர்க்கப்பட்டு விடும், அதை விரும்பி விடுவார்கள், அதற்கு அடிமையாகி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய சொல், இலக்கண சொல், உயர்ந்த நடை, அழகு, வர்ணனை போய்கொண்டே இருக்கும். அந்த மூலத்தை நம்ம அதை படிக்கவே அதை ருசிச்சிடணும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சொற்கள் அப்படி வந்து அழகான முறையில கோர்வையாகும். கோர்வையாகவே வந்துகிட்டு இருந்தா கவிதையாகி போயிடும். அல்ல என்ன செய்வோம், கோர்வையை டக்குன்னு உடைச்சு மாத்தி விட்டுருவோம் ட்ராக்க. இப்படி ஒவ்வொன்றையும் அப்படி படிக்க சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், தாய்மொழியில் படிப்பது ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் மூல மொழியில் போய் என்ன செய்யணும், படித்து அந்த நன்மையை அதிகமாக அள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அது அலட்சிய போக்காக இருக்கணும். பிள்ளைகளை எல்லாம் கரெக்டா அந்த ஓதுலைக்கு அனுப்பி வைக்கணும். அதோட 2 in 1 அவங்க ரெண்டையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, மார்க்கத்தையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஓதவும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓத தெரிஞ்சோன்னா அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரு வந்து அதை ஓதிட்டு விடுகிறார்களோ கெட்டி வைத்த ஒட்டகம் போல் அது ஓடி போயிடும். ஒட்டகம் பயங்கரமா ஓடும். நம்ம இங்க அந்த பந்தயம் பார்க்கலாம், அரபு நாட்டுல பார்க்கலாம், தலை தெறிக்க ஓடும். அப்ப அந்த மாதிரி ஓடிடும். அது தொடர்ச்சியா என்ன, ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் ஓதிக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னா அது அப்படியே டைவர்ட் ஆகி போயிடும். அதனால அதுல ரொம்ப என்ன செய்யணும், கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும், அதை நன்மையாக இருக்கணும், குர்ஆன்ல அக்கறை செலுத்தி படிக்கக்கூடிய மக்களாக உங்களின் என்னையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவான் என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்யணும். குர்ஆனின் சிறப்புகளை பற்றி நாம் அறிந்தோம். அதே போல இந்த குர்ஆனை நம்ம மாலை நேரத்தில் படிப்பதற்கு நம்ம பல தடவை இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், மக்தப் நடத்துறோம் என்று சொல்லி சில அறிவிப்பும் சேர்ந்தோம். யாரும் அந்த அளவுக்கு வரல, 1க்கு 2 தடவை சேர்ந்தோம். சில பேப்பர்களை கூட கொடுத்தோம், ஒன்றும் தகவல் வரல. 2 பேர் தான் தகவல் சொன்னாங்க, அதுவும் ஆன்சர் இல்லை. ஆனால் குர்ஆனை படிக்கக்கூடிய அக்கறைப்படக்கூடிய மக்கள், அதில் நம்பர் இருக்குது, நீங்க எடுத்துக்கலாம். அதுல நம்பர் இருந்தா கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம அதை படித்து கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். அதனால யாரா இருந்தாலும் என்ன செய்யலாம், அதை கான்டாக்ட் பண்ணுங்க. அடிக்கக்கூடிய ஆர்வம் படக்கூடிய மக்கள் ஆர்வமாக யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்ன செய்யலாம், நீங்க வந்து அதை உடைய என்ன செய்யலாம், படித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனை எப்படி சொல்கிறான் என்றால், பல்ஹுவ ஆயாத்தும் பையினாத்தி, தெளிவான வசனத்தை நாம் கொடுத்திருக்கோம். ஃபீ சுதுரில்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி வழங்கப்பட்டவர்களின் உள்ளத்தில் அது எப்படி இருக்கு, பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. வமா யஜிதூபி ஆயாத்தினா இல்லல் தாலிமீன், அதை அந்த வசனங்களை மறுக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரன் படிச்சு போட்டு மறக்கிற. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான், அநியாயம் செய்றீங்க, என் வசனத்தை படித்துட்டு அலட்சியப்படுத்துறிய, அல்லாஹ்வாகிய எனக்கு நீ அஞ்ச மாட்டியா, நான் தெளிவான வசனத்தை கொடுத்திருக்கிறேன் என்று எச்சரிக்கையாக சொல்லுகிறான். அப்ப படிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், சில பேர் சைத்தான் வழி எடுத்துருவான், அந்த அதுல நிக்க விட மாட்டான். பேசிக்கல கஷ்டத்தை கொடுத்து அந்த வறுமையை காட்டி பயம்படுத்திடுவான், போவாத அப்படின்னு சொல்லி. அதுக்கு கவனமா இருக்கணும். வறுமையை கொடுத்தா செழிப்பை கொடுக்கிறது அல்லாஹ், அதற்கெல்லாம் நாம் அஞ்ச மாட்டோம் என்று சொல்லி உறுதியா என்ன செய்யணும், அதை படிப்பதற்கு மேம்படும். அதனாலதான் அல்லாஹ் உறுதியே சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ரப்பனல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், நம்பிக்கை கொண்ட மக்கள் ரப்புனல்லாஹ் என்று சொல்லி முஸ்தகாமு, அதில் உறுதியாக இருந்தார்கள் என்றால் எக்ஸனும் கிடையாது, காஃபும் கிடையாது, கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. ரப்பு நாங்க இருக்கிறேன், எப்படி நான் அவனை கை விடுவேன். 2 பேர் சொல்றாங்க, ரப்புன் அல்லாஹ், ரப்பு அல்லாஹ் என்று உறுதியா நிக்கக்கூடியவருக்கு என்ன கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது, கவலையும் கிடையாது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்து அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நம்ம பாடுபடக்கூடிய மக்களாகவும், அவன் கொடுத்த இந்த தீன் அது நமக்கு மகத்துவமானது. இந்த மார்க்கம் இல்லைன்னா நம்ம கெதி என்ன இருக்குங்கிறத ஒரு கற்பனை பண்ணியும் பார்த்துக்கிறான், எங்கேயோ இருப்போம். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கான், அந்த நேர் வழியை கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், வகப்பிரல்லாஹ் அலாமா ஹதாக்கும், இந்த நேர்வழியை கொடுத்ததற்கு கப்பீர் அல்லாஹ், என்னை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், பாராட்டுங்கள், வல அல்லக்கும் தஸ்குரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்றான். அப்ப நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கும். நன்றி செலுத்தணும், எப்படி செலுத்தணும், இப்படிதான் செலுத்தணும். இது கட்டளை தானே. இந்த வேதத்தை அவன் தானே தந்திருக்கான், மனித உலகத்துக்கு தந்திருக்கான். இந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் நம்மை அலட்சியப்படுத்தினா இதை யார் வருவா, வெளியே இருக்கிற மக்கள். நம்பிக்கை கொண்டு நம்மளே இதுல அலட்சியமா இருந்தா, அலட்சியமா தானே இருக்காங்க.
அதை கவனத்தில் வைத்து சாலியான மக்களாகவும் இந்த கல்வியை படிப்பதற்கு ஆர்வமுள்ள மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தான் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.